வணக்கம் பேங்கிங் போர் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து இந்த சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த வீடியோ இன்னும் நிறைய போய் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பேடிஎம்ஸ் பேமெண்ட்ஸ் பேங்கை பேன் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ பேடிஎம்மில் என்ன தான் பிரச்சனை ஆக்சுவலான்றதை பார்க்கலாம். ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் தான் பேன் பண்ணியிருக்காங்க. பேடிஎம்மை பேன் பண்ணல. ஸோ நிறைய பேர் வந்து கம்ப்ளீட்டாக பேடிஎம்மை பேன் பண்ணிட்டாங்களா, பேடிஎம் இனிமேல் இல்லவே இல்லையா, எதுவுமே கிடையாது அப்படின்றது கிடையாது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ன்ற ஒரு கேட்டகரி இருக்குது, அதை தான் பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ் நான் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொடர்ந்து தவறுகள் செய்யப்பட்டிருக்கு, இல்லைனா தொடர்ந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் பேடிஎம் வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. 31/1/2024 வந்து இந்த நியூஸ் வந்துச்சு. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கோட கோர் சர்வீசஸ், கோர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ரொம்ப முக்கியமான சர்வீசஸ், எல்லா சர்வீசஸையும் வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு. இதனால் வந்து பேடிஎம்மோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பிலோவாக போச்சு. 480 என்னமோ 480 ரெப்போஸ் என்னமோ போச்சு, ரொம்ப பிலோ. அந்த மாதிரி பேடிஎம்மோட ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிப்ரவரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்ஸ், ஃப்ரெஷ் டெபாசிட்ஸ் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி நோ டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன், நீங்கள் பேடிஎம் வேலட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பேடிஎம் வேலட்ஸ்லாம் டாப் அப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ண முடியாது, பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டைமில் கிடையாது பேடிஎம்க்கு. ஆல்ரெடி 2018 வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது யூசர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் பண்ணாங்க. இது எதுக்கு பண்ணாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். லைசன்ஸ் நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பேடிஎம் பேமெண்ட்ஸ் அக்ரிகேட்டர் லைசன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பெனால்ட்டி நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இடி ரைடு வந்திருக்கு. ஒரு சைனீஸ் லோன் ஆப் கேஸ் ரிகார்டிங்காக இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து ரைடு பண்ணியிருக்காங்க. இந்த இடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி லாண்ட்ரிங் ரிலேட்டடான கேசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இடி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரைடு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பேடிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஆனால் வந்து இந்த பேடிஎம்ன்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிஐ வேர்ல்ட்லேயே வந்து ஒரு பயனர் சொல்லலாம். அதாவது எப்படின்னா இந்த லாக்டவுன் பீரியடில், அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் பீரியட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த கேஷ்லெஸ், அதே மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நோக்கி வந்து எல்லா கஸ்டமரையும், எல்லா கன்சியூமர்ஸ், அந்த மெர்ச்சன்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த பேடிஎம் முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா யார்கிட்டையும் அப்போ வந்து பைசா அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல டிமானிட்டைசேஷன் டைமில். அப்போ வந்து இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு பேடிஎம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ கூட வந்து நம்ம ஏரியாவில் பேடிஎம் இல்லாத எந்த ஒரு மளிகை கடையோ இல்லை எந்த ஒரு சின்ன போட்டி கடை கூட பார்க்க முடியாது. ஒரு 5 ரூபீஸில் வந்து 20 ரூபீஸ், 30 ரூபீஸ், அந்த மாதிரி சின்ன டிரான்சாக்ஷன், மைனர் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து யூபிஐயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இவ்வளோ வளர்ந்து வர காரணமும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் பேங்க்குக்கும் பேமெண்ட் பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்துடலாம். ட்ரெடிஷ்னல் பேங்க் அப்படின்றது நார்மலாக நம்ம பேங்க்குக்கு போகிறோம், நம்ம பணம் போடுறோம், நம்மளுக்கு வந்து எஃப்டி போடணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ எஃப்டி போடுறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கோட நேமில் தான் எஃப்டி போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி லோன் வாங்கணும்னா அவங்களே லோன் வாங்குகிறோம், பேங்க்கு போகிறோம், லோன் வாங்குறோம். இதுதான் ட்ரெடிஷ்னல் பேங்கிங் ப்ராசஸ். பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கோட இதுலேருந்து எப்படி டிஃபர் ஆகும்னா, சேம் டெபாசிட்ஸ் வாங்குவாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் அந்த பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த பேங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அதனால் அந்த பேங்க்குக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பக்கத்தில் வேற ஒரு பார்ட்னர் பேங்க்கை வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கை வந்து பார்ட்னர் பேங்க்கை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை. இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரைவேட் பேங்க்கை வந்து பேடிஎம் வச்சிருக்காங்கன்னு எக்ஸாம்பிள் எடுத்தப்போ, ஏதோ ஒரு ப்ரைவேட் பேங்க் வச்சிருக்காங்க. ஸோ என்ன பேங்க், ஏதோ ஒரு ப்ரைவேட் பேங்க்கை வச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் பேங்க்கை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து சர்வீசஸ் எல்லாம் எடுத்துக்கிறது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மேக்ஸிமம் 2 lakhs டெபாசிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம்ல. 2 lakhs வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கிட்ட கொடுத்து எனக்கு டெபாசிட் போட்டு கொடுங்க, எஃப்டி போட்டு கொடுங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் டெபாசிட் போட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட பார்ட்னர் பேங்க் கிட்ட எஃப்டி போட்டு அந்த எஃப்டியை வந்து அவங்க பேமெண்ட்ஸ் பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி லோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோனு, கிரெடிட் கார்டு இது ரெண்டுக்குமே வந்து இதே மாதிரி தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் கஸ்டமர் எங்களுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி வேணும்னு சொல்லிட்டு போறாருன்னா, இப்போ ஒரு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் கஸ்டமர்னு ஒரு கடை வச்சிருக்கிறவர் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் கஸ்டமர், அவர் கடையில் பேடிஎம் கியூஆர் வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு லோன் கேட்டு பேடிஎம்கிட்ட போறாரு அப்படின்னா, அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி வச்சிருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி பிரைவேட் பேங்க்ஸ், ஃபினான்ஸில் இருக்க பில்லா, ஆதித்யா பில்லா, அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபினான்ஸ் பார்ட்டிஸை வந்து தேர்ட் பார்ட்டியை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து பேக்கப் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி லோன் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸுக்கும் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்படி இருக்கும் பட்சத்தில் கேட்கலாம், ஒரு கன்சியூமர் வந்து ஏங்க பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கு போகணும், நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து
நார்மல் ட்ரெடிஷ்னல் பேங்க்கில் போயிட்டு நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாமே, டெபாசிட் வச்சுக்கலாமே, லோன் வாங்கிக்கலாமே, ஏன் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா, இங்கே ஒரு சினாரியோ எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்காரு. அவர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வச்சிருக்காரு. ஒரு மளிகை கடை வச்சுப்போம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு ஒரு இல்லை நார்மலாக ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க்கோ இல்லை ப்ரைவேட் பேங்க்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அவர் கடைக்கு வந்து கொஞ்சம் லோன் வேணும், கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணணும், லோன் வேணும்னு கேட்குறாரு. அப்போ அந்த பேங்க்குக்கு போகிறாரு. அது ட்ரெடிஷ்னல் பேங்க்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி போகிற பட்சத்தில் அங்கே வந்து மல்டிபிள் பேங்க் விசிட் பண்ணணும், மல்டிபிள் பேப்பர் ஒர்க் இருக்குது. இதெல்லாம் பண்ணி ஒரு 2 தடவை போய் மேனேஜரை பார்க்கணும், ஒரு தடவை போய் ஆஃபீஸரை பார்க்கணும், எல்லாரையும் பார்த்துட்டு எல்லா ஆஃபீஸர்ட்டையும் பேசிட்டு ஒரு 3-4 தடவை போனதுக்கப்புறம் தான் பேப்பர் வந்து ப்ராசஸ் ஆகி போகும். அதுக்கப்புறம் லோன் வாங்குறதுக்கு ஒரு நாள் போகணும். இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் விசிட்ஸு, பேப்பர் ஒர்க்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதே அந்த கஸ்டமர் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடை முன்னாடி ஒரு கியூஆர் கோடு வச்சிருக்காரு. அவர் கடைக்கு வரக்கூடிய எல்லா கஸ்டமரும் கியூஆர் பண்ணுறாங்க, டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் என்ன இருக்குன்னா, அவங்க கிட்ட டேட்டா இருக்குது. அவங்க கிட்ட அந்த கஸ்டமர் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அவங்க கிட்ட டேட்டா இருக்கு. அவங்க கிட்ட டெக்னாலஜியும் இருக்கு. என்ன டெக்னாலஜினா, இந்த கடை வச்சிருக்காரு, நம்மகிட்ட அக்கௌண்ட் வச்சிருக்காரு, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. இவளுக்கு இவ்வளோ வருமானம் வருது, இந்தந்த நாளுக்கு இந்த மாதிரி வருமானம் வருது, இந்த நாள்லாம் டல்லா இருக்கு, இந்த மாசம்லாம் டல்லா இருக்கு, இந்த மாசம்லாம் பீக்ல போகுது இவருக்கு வருமானம். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான டேட்டா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து அவருக்கு வந்து கிரெடிட் அப்ரைஸ் பண்ணி அவருக்கு வந்து லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. வித்தவுட் பேப்பர்லெஸ், வித்தவுட் மல்டிபிள் பிரான்ச்சை விசிட் பண்ண தேவையில்ல. ஸோ பேடிஎம்கிட்ட எல்லா டிரான்சாக்ஷனுமே இருக்குது. இவர் வந்து இவ்வளோ இந்த கடை வச்சிருக்காரு, இவருக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானம் ஆவரேஜாக வருது, மாதம் இவ்வளோ வாங்குறாரு, இவ்வளோ விற்கிறாரு, இவ்வளோ பேருக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா அவங்ககிட்ட தான் எல்லா டிரான்சாக்ஷனும் இருக்காங்க, அவங்ககிட்ட டேட்டா இருக்குது. ஸோ அவங்ககிட்ட ஹையஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அப்ரைசல் ஈஸியாக பண்ணி இந்த கஸ்டமருக்கு வந்து லோன் ஈஸியாக கொடுத்துருவாங்க. அதனால தான் இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து மெர்ச்சன்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து யூபிஐ பார்ட்டுக்கு வருவோம். யூபிஐ பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு நம்மள மாதிரி பர்சனல் யூபிஐலாம் வச்சுருக்கவங்கன்னா ஒரு ஜிபே வச்சுருப்போம், ஒரு ஃபோன்பே வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கும் போது இந்த யூபிஐ அட்ரஸில், இந்த யூபிஐ ஐடியில் பின்னாடி @ போட்டு ஒரு பேங்க் நேம் வரும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஜிபேனா ஓகே ஹெச்டிஎஃப்சி, ஃபோன்பேனா ஒய்பிஎல்னா எஸ் பேங்க், இந்த மாதிரி வரும். ஆனால் பேடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்னு வரும். பிகாஸ் பேடிஎம்மே ஒரு பேமெண்ட்ஸ் பேங்க் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து அந்த அமௌண்ட் எல்லாம் பூல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க வித் த பேக்கப் ஆஃப் த பிரைவேட் பேங்க், அடிஷ்னல் பார்ட்னர் பேங்க்னு சொன்னல அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இங்கே என்ன அடி வாங்குதுன்னா, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கே வச்சுருக்காங்க, அவங்களே ஓன் பேமெண்ட்ஸ் பேங்க் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட்ஸ் பேங்கை தான் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆக்சுவலாக எப்படி நடக்குது பேடிஎம்ல அப்படின்றத ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி பார்த்துருவோம். ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார் ஏ இருக்காரு, அவருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வைப்போம். 1000 ரூபாய்க்கு இந்த வெண்டார் ஏட்ட இருந்து பொருள் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால கஸ்டமர் 1000 ரூபாய் அனுப்புறாருன்னு வைப்போம். வெண்டார் ஏ வந்து அவர் கடை முன்னாடி பேடிஎம் கியூஆர் கோடு வச்சிருக்காரு. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அனுப்புறாரு. டேரக்டா இந்த கஸ்டமருக்கு 1000 ரூபாய் போய் விழுகாது. பிகாஸ் இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்டாருக்கு வந்து டேரக்டா 1000 ரூபாய் போய் விழுகாது. பிகாஸ் இந்த வெண்டார் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பேடிஎம்ட்ட வந்து சேவிங்ஸ் பேங்க் மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அவங்க வந்து கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கியூஆர் கோடை கடை முன்னாடி வச்சிருந்திருப்பாரு. அப்ப என்ன ஆகும்னா, இந்த கஸ்டமர்கிட்ட இருந்து வர 1000 ரூபாய் இந்த பூல் அக்கௌண்ட்டுக்கு போகும். பூல் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அந்த பூல் அக்கௌண்ட்டுக்கு போகும். இந்த அக்கௌண்ட் எங்க இருக்கும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நோடல் பேங்க் இருக்கும், ஒரு பார்ட்னர் பேங்க், ஒரு பிரைவேட் பேங்கை வச்சு தான் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கிங் இது. அவங்க கிட்ட அந்த பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொன்னேன்ல, அந்த பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த 1000 ரூபாய் போகும். இதுக்கு பேர் எஸ்க்ரோ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. எஸ்க்ரோ அக்கௌண்ட் என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு எஸ்க்ரோ அக்கௌண்ட்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு கண்டிஷன் வர வரைக்கும் அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் வர வரைக்கும் இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த வெண்டார் ஏ இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட் வந்து பேடிஎம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ டே 1 அந்த டேல நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல வந்து தான் ஆக்சுவல் மணி சேரும். ஆனால் ஒன்ஸ் இந்த கஸ்டமர் கியூஆர்ல பேமெண்ட் பண்ணோன்னா இந்த வெண்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போயிடும், உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் போயிடும். பட் ஆக்சுவல் அமௌண்ட் போகாது, இந்த மெர்ச்சன்ட் பூல் அக்கௌண்ட்ல வந்து நிற்கும். இந்த பூல் அக்கௌண்ட் தான் அந்த பிரைவேட் பேங்க் வச்சிருக்கும். ஸோ டே எண்ட்ல மொத்தமாக அந்த வெண்டார் ஏக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்து ஆக்சுவலாக வேலை செய்யுது. இதில் வந்து இந்த பிரைவேட் பேங்க் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பூல் அக்கௌண்ட்டுக்கு போய் தான் இந்த விஷயம் நடக்கும். ஸோ பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கை பேன் பண்ணதுனால இந்த ஒரு பெரிய இஷ்யூ இந்த டிரான்சாக்ஷனில், இந்த பேடிஎம் கியூஆர் கோட் டிரான்சாக்ஷனில் ஒரு பெரிய இஷ்யூ விழுகுது. பிகாஸ் இந்த மெர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வேற ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி @ பேடிஎம்
நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கியூஆர் @Paytmன்ற யூபிஐ ஐடி யூஸ் பண்றதுனால இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்குலாம் இஷ்யூ, பிகாஸ் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பேடிஎம்மோட பிஓஎஸ் மிஷின். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், கியூஆர் பண்ணல, பட் நான் வந்து கார்டு என்கிட்ட எஸ்பிஐ கார்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் அவங்க பேடிஎம்மோட பிஓஎஸ் மிஷின், அந்த கார்டு மிஷின், ஸ்வைப் கார்டு மிஷின் சொல்லுவோம்ல, அந்த மிஷினை நீட்டுறாங்க. நம்ம கொடுக்குறது எஸ்பிஐ அக்கௌண்ட்டு. இதே மாதிரி தான் நோடல் அக்கௌண்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் தான் செட்டில்மெண்ட் ஆகும். இங்கே அந்த மெர்ச்சன்ட் மெயின்டைன் பண்ணுறது பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கோட மெர்ச்சன்ட் அக்கௌண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு புரியும் நம்புகிறேன். ஆக்சுவலாக என்ன இஷ்யூ ஆகுன்றது, இப்போ பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கை கட் பண்ணதுனால, ஆர்பிஐ கட் பண்ணதுனால, அந்த நோடல் பேங்க் சொன்னேன்ல, பிரைவேட் பேங்க், ஒரு பிரைவேட் பேங்கோட சப்போர்ட்டை தான் இங்கே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரைவேட் பேங்கை பிகாஸ் இங்கே பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஐ ஐடி மெயின்டைன் பண்ணி இந்த மெர்ச்சன்ட்ஸ்க்குலாம் வந்து கியூஆர் கோட் சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மெர்ச்சன்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பேடிஎம். அப்படி இருக்கும்போது அந்த அக்கௌண்ட்டெல்லாம் வந்து பார்ட்னர் பேங்க்குக்கு மாற்றணும், வேற ஏதாவது அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அந்த மெர்ச்சன்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து அந்த பார்ட்னரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பிரைவேட் பேங்க் அக்கௌண்ட் மாற்றணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேடிஎம் கடையில் ஒட்டியிருக்க எல்லா கடையில் ஒட்டியிருக்க பேடிஎம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டு புது ஸ்டிக்கர் ஒட்டணும், புது கியூஆர் கோடு மாற்றணும், புது சவுண்டு பாக்ஸ் வைக்கணும். இப்போ சவுண்டு பாக்ஸ்னா என்னன்னா, அந்த கடையில் வச்சிருப்பாங்கல்ல, நீங்கள் பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட்னு, ஸோ அந்த மாதிரி அந்த பாக்ஸ் எல்லாம் மாற்றணும். இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் பேடிஎம்க்கு. இப்போ இது எல்லாமே அவங்க மாற்றி ஆகணும். ஏன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அவங்களால இனிமேல் அந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கு கீழே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டு எல்லாமே வந்து, எத்தனை லட்சம் அக்கௌண்ட் இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக, பட் நிறைய அக்கௌண்ட் இருக்கு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கு கீழே. அவங்களோட வேலெட்டுக்கு கீழே நிறைய மெர்ச்சன்ட்ஸ் அக்கௌண்ட், பிகாஸ் எல்லா கடையிலுமே பேடிஎம் இருக்குங்க இப்போ. அதனால எல்லா இடத்துலையுமே பேடிஎம் இருக்குன்றதுனால அந்த கியூஆர் கோடில் இனிமேல் யூஸ் பண்ண முடியாது, அவங்க கிட்ட அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியாது. வேற ஏதாவது பிரைவேட் பேங்க்குக்கு, நான் இந்த முன்னாடி சொன்ன மாதிரி நோடல் பேங்கை மாற்றணும், வேற ஏதாவது பிரைவேட் பேங்க்குக்கு மாற்றணும். இந்த மெர்ச்சன்ட்ஸ் எல்லாத்தையும் பிரைவேட் பேங்க்குக்கு அக்கௌண்ட்டை மாற்ற சொல்லணும், கியூஆர் கோடெல்லாம் மாற்றணும். ஸோ இதுதான் இஷ்யூ. இது பேடிஎம்க்கு ஏன் இந்த பேன் கொடுத்தாங்க? இப்போ இவ்வளோ பேமெண்ட்ஸ் பேங்கே க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற பேன் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பேடிஎம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம வேலெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே வந்து கேஒய்சி ஃபில் பண்ணணும், கேஒய்சி வந்து கிளியர் பண்ணணும். அது எப்படி கிளியர் பண்ணணும்னா, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கடை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் கடை, அந்த மாதிரி கடையில் இப்போ பேடிஎம் நோடல் ஷாப்னு வச்சுருப்பாங்க. அதில் வந்து போனீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டோ வாட் ஐடி கேட்பாங்க. அதனால் அதை வச்சு அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்மளுக்கு கேஒய்சி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளால் இந்த வேலெட்லாம் யூஸ் பண்ண முடியும். பேடிஎம் அப்போது வேலெட்லாம் ரொம்ப ஃபேமஸ், வேலெட்லாம் யூஸ் பண்ண முடியும். அப்படி அந்த வேலெட் யூஸ் பண்ணுற அந்த கேஒய்சி ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டிஃபால்ட்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கொண்டு வந்து திணிச்சாங்க. அந்த கேஒய்சி ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், மேண்டேட்ரியாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து எந்த ஒரு டைரக்ட் கன்சர்னும் வாங்கலை. அவங்க கஸ்டமர் தானாகவே வந்து பரவாயில்ல நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமராக கன்சர்ன் கொடுக்கல. ஆனால் அங்கே இருக்கிற ஏஜென்ட்ஸ் வந்து கன்சர்ன் கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே வந்து டிஃபால்ட்டாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணோம்னா அக்ரி ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு போட்டோம்னா எல்லாத்துக்கும் டிக்காக கொடுத்துட்டு போயிடுவோம்ல, அந்த மாதிரி டிஃபால்ட்டாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஒரு வேலெட்டை கேஒய்சி பண்ணணும்னாலும் டிஃபால்ட்டாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கேஒய்சின்றது அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கான கேஒய்சியை வந்து இந்த வேலெட்டுக்கான கேஒய்சி மூலியமாகவே கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டு, அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஏஜென்ட் நியமிச்சாங்க. நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, 20,000 30,000 நான் இப்போ சம்பளம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏஜென்ட்ஸ் இந்த பேடிஎம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கடையாக போய் எல்லா கடையிலையும் எல்லா கடையில் இருக்கக்கூடிய மெர்ச்சன்ட்ஸையும் பிரெயின் வாஷ் பண்ணி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி அவங்க கடையில் கியூஆர் கோடை வச்சு சவுண்ட் பாக்ஸை வச்சுட்டுலாம் வந்தாங்க. இது என்ன ஆயிடுச்சு, ஒரு தேர்ட் பார்ட்டி டிசிஷன் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பேடிஎம் வந்து உட்காந்து பேடிஎம் கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு அவங்களே கேஒய்சி பண்ணி அவங்களே கரெக்டான செக் பண்ணி அவங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ண வைக்கிற இது மாதிரி அங்கே தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கேயே கியூஆர் கோடை கொடுத்து அங்கேயே எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டு வர மாதிரி இது ஒரு வேறு மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் அந்த ஏஜென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 50-60 rupees நினைக்கிற ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் போச்சு. அதே மாதிரி ஒரு சைனா லோன் ஆப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்க்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கேபிட்டலாக வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க.
அதனால் அந்த பேடிஎம்மில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே சைனாக்கு லீக் ஆச்சு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் ஆர்பிஐ ஒரு ஆடிட்டரை நியமனம் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் இஷ்யூஸ்லாம் ரிவ்யூ பண்ணார். அவர் வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு ரிப்போர்ட் கொடுத்ததாகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்து தொடர்ந்து பேடிஎம் மேலே நிறைய சர்ச்சைகள் வந்து ஆர்பிஐ வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிகிட்டே இருந்தனால இப்போ டேரெக்டாக வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் சர்வீசஸை கம்ப்ளீட்டாக வந்து கோர் பேங்கிங் சர்வீசஸை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க. பட் பேடிஎம்மோட அந்த கியூஆர் கோட் ட்ரான்ஸ்ஃபரு, அந்த ட்ரான்ஸ்ஃபர் யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர்லாம் ரன் ஆகும். இந்த பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கான சர்வீசஸ், இந்த நோடல் மெர்ச்சன்ட் பேங்க் இருக்குது பார்த்தீங்க, மெர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களே, இந்த இதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ பேடிஎம் வந்து இது எல்லாமே எதிர்கொள்ளணும். இதுதான் ஆக்சுவலாக பேடிஎம்க்கு நடந்த ஒரு விஷயம். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் தான் ஒரு முக்கியமான பங்காற்றுச்சு. இந்த யூபிஐ கியூஆர் கோடெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மாதிரி பட்டி தொட்டியெல்லாம் பரவ வச்சதுக்கு பேடிஎம் ஒரு முக்கியமான காரணம். இன்னும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடையிலையும் இப்போவும் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க சமயமும் பேடிஎம் வச்சுருப்பாங்க, அங்கே டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ பெரிய ஒரு இந்த ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய மாஸ்டராக இருக்கும் பேடிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் தொடர்ந்து நடந்தனால ஆர்பிஐ வந்து டேரெக்டாக ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் சர்வீசஸை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.